கடந்த 2 வீடியோலையும் 8வது ஜண்ட வரிசையை பற்றி சொல்லிக் கொடுத்தேன். முதல் வீடியோவில் பாடத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது, ஜண்ட வரிசை சுரங்களும் சரளி வரிசை சுரங்களும் கமகங்கள் சேரும்பொழுது எப்படி இருக்குதுன்னு கையில் தாளம் போட்டு வாயில் பாடி காமிச்சேன். அடுத்த வீடியோவில் விரலுக்கு சொல்லி கொடுத்துட்டு முகபாவனையுடன் கமகத்திலையும் கொடுத்து நம்ம எப்படி பழகணும்னு வாய்ப்பாட்டுடன் விரலுக்கு சொல்லி கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜண்ட வரிசையில் வரக்கூடிய ஜண்ட சுரங்களுக்கு துத்தகாரத்துலேயும் சரளி வரிசையில் வரக்கூடிய சரளி சுரங்களுக்கு தன்னகாரத்துலேயாவது அகாரத்துலேயாவது கமகங்கள் அதனுடைய கமகங்களை வச்சு வாசித்து காமிக்கிற அந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஆவர்த்தம் எப்படி இருக்குது, 2 2 4 சுரங்கள் சா சா ரீ ரீ துத்தகாரத்தில் இருக்குது. 2ஆம் காலத்துலலாம் வாசிக்கிறேன். அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், துத்தகாரத்தில் தூ தூன்னு கொடுத்து விரலடி கமுகமான ஸ்பிரித்த கமுகத்தை கொடுத்துருவோம். இன்னொரு முறை பாருங்கள். நாக்கு தெரியுதுக்காக உங்களுக்கு வெளியில் காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே வச்சுக்கிடணும். இன்னொரு முறை வாசிக்கிறேன். அடுத்தால பார்த்தீங்கன்னா கேன்னு ஒரு சுரம் இருக்குது, அப்புறம் சரி கேன்னு 3 சுரம் இருக்குது. இது அந்தந்த கமகங்கள் போன இதில் எப்படி சொல்லணும் அதே மாதிரி கமகங்களை கொடுத்துட்டு நான் தன்னகாரத்தில் யூஸ் பண்ணி வாசிக்கிறேன். பூ பூன்னு வாசிக்கிறேன். அப்போது டோ 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 பூ, அது க. சரி க. அடுத்ததுக்கு பூ 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 அப்படி வாசிக்கலாம். ஒரு மெத்தடில் தூ 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 ஆ அகாரத்தில் க கொடுக்கலாம். சரி க ஆ அப்படின்னு வாசிக்கலாம். எல்லா மெத்தடும் வாசித்து பழகுனா தான் பாடல் வாசிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ 2மே உங்களுக்கு ஒரே ஆவர்த்தத்தில் முதல்ல உள்ள லகுல மட்டும் வாசித்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு துத்தகாரமும் தன்னகாரமும். ஜண்ட வரிசையில் துத்தகாரம், சரளி வரிசை வரக்கூடிய சுரங்களில் தன்னகாரம். இந்த முகத்தை பார்க்கலாம். தூ 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 அப்படி வந்தால் தன்னகாரம். இப்போ தூ தூனா இப்படி இருக்கும் முகம், அப்படி இருக்கும். தன்னகாரம்னா அப்படி இருக்கும். மீண்டும் வாசிக்கிறேன். இதே இது இப்போ ஃபஸ்ட்டு துத்தகாரம், 2வது அகாரம். அகாரம்னா அப்படியே விரல் எடுத்து ஆன்னு காத்து கொடுக்க வேண்டியதான். 2 உதடும் உச்சரிக்காமல் போய்கிட்டு இருக்கும், அதான் அகாரம். சரி கேக்கு கொடுத்தேன், கேக்கும் அப்படின்னு கொடுத்தேன். அப்போ இந்த மாதிரி கொடுத்து பழகலாம். ஆனால் துத்தகாரம் கொடுத்துட்டு தன்னகாரம் கொடுக்கறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி கொடுத்தும் பழகுங்க. இப்போ ஃபுல்லாக வாசிக்கிறேன் பாருங்கள். திருதத்தில் போனால் சா சா ரீ ரீ க க மாமா துத்தகாரத்தில் ஸ்பிரித்த கமகம், அதாவது விரலடி கமகத்தோடு வந்துடும். மீண்டும் ஒரு முறை ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வரை முடிக்கிறேன். இதில் ஸ்பிரித்த கமகம், அப்புறம் ஆரோகண கமகம், கம்பீர கமகம், ஆகத கமகம் எல்லாமே இதில் வருது.
இந்த மாதிரி வாசித்து பழகணும். நெக்ஸ்ட் அடுத்த 9வது ஜண்ட வருஷம் பார்க்கலாம்.